பம்பாய் ஏர்போர்ட்டும் சொந்த நாட்டில் நடந்த சோதனைகளும். விமானம் பம்பாயில் தரை இறங்கியது. மற்ற பயணிகள் அனைவரும் வெளியே சென்ற பிறகு சிறையிலிருந்து வந்த எங்களை மட்டும் தனியாக அழைத்துச் சென்றார்கள். இவர்கள் ஜெயிலில் இருந்து வருகிறார்கள், அதனால் தீவிரமாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். சவூதியிலேயே தண்டனை முடிந்துவிட்ட நிலையில் சொந்த நாட்டிலும் இப்படி நடக்கிறதே என்று எனக்கு பயமாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது. ஒவ்வொருவராக அனுப்பிவிட்டு என்னை மட்டும் தனியாக நிற்க வைத்தார்கள். என் பாஸ்போர்ட்டை வாங்கிய அதிகாரி, இது உன்னுடைய பாஸ்போர்ட் இல்லை, இது டூப்ளிகேட் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இல்லை ஐயா, இது என்னுடையதுதான் என்று தெரிந்த ஹிந்தியில் கத்தினேன். அந்த காலத்தில் பாஸ்போர்ட்டில் புகைப்படத்தை ஒட்டியிருப்பார்கள். சவூதி போலீஸ் என் புகைப்படத்தை தூக்கி பார்த்து சரிபார்த்த போது அதை சரியாக ஒட்டாமல் கொடுத்துவிட்டார்கள். அந்தச் சிறிய பிழையை வைத்துக்கொண்டு என்னை சந்தேகப்பட்டார்கள். கூட வந்த என் ஊர்க்கார நண்பர் வெளியே எனக்காக காத்து கொண்டிருந்தார். நான் 3 கவுண்டர்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டேன். ஒரு கட்டத்தில் காசு கொடுத்தால் விட்டு விடுவார்கள் என்பது போல சைகை காட்டினார்கள். ஆனால் என்னிடம்தான் ஒரு பைசா கூட இல்லையே. கடைசியாக ஒரு நல்ல மனிதரை சந்தித்தேன். அவர் என் பாஸ்போர்ட்டை ஒரு மெஷினில் வைத்து சரிபார்த்துவிட்டு இது ஒரிஜினல் தான் என்று உறுதி செய்தார். ஒரு வழியாக வெளியே வந்தேன். அப்போதுதான் ஒன்று புரிந்தது. பம்பாயில் தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. மற்ற மாநிலத்தவர்கள் நம் தமிழகத்திற்கு வந்து ராஜ வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழன் மற்ற மாநிலத்திற்குச் சென்றால் அவனை பார்க்கும் விதமே வேறாக இருக்கிறது. இது இன்றும் நடக்கும் கசப்பான உண்மை. விமான நிலையத்திற்குள்ளேயே கோட் சூட் அணிந்த ஒருவன் எங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். திடீரென எங்களை அழைத்து எங்கள் இடுப்பு, பெல்ட், காலர், ஷூ என எல்லா இடங்களிலும் எதையோ தேடுவது போலச் சோதித்தான். சவூதி அரசாங்கமே எங்களை விடுவித்துவிட்ட நிலையில் இவன் யார் எங்களை சோதனை செய்ய என்ற கோபம் வந்தாலும் ஏர்போர்ட் போலீசாரின் கண்முன்னே அவன் செய்ததால் ஒன்றும் பேச முடியவில்லை. கடைசியில் அவன் கேட்டதுதான் பெரிய கொடுமை. ரியால் ரியால் இருக்கிறதா? இந்திய ரூபாயாக மாற்றித் தருகிறேன் என்று கேட்டான். ஹிந்தியில் தொடங்கி ஆங்கிலத்தில் பேசிவிட்டு கடைசியில் அவன் மலையாளத்தில் பேசினான். அந்த நேரத்தில் மும்பை ஏர்போர்ட்டில் மணி சேஞ்ச் செய்கிறேன் என்ற பெயரில் எங்களைப் போன்ற அப்பாவிகளை ஏமாற்றும் கும்பல் அதிகமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் மிக மோசமான விஷயங்களை கூட அவன் பேரம் பேசினான். 1926 மும்பை விமான நிலையத்தின் நிலைமை அப்படி ஒரு கேவலமான சூழலில் இருந்தது. சவூதி சிறையிலிருந்து தப்பி வந்து பம்பாய் ஏர்போர்ட்டில் எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் பிச்சை எடுக்க மாட்டோம், உழைத்தே ஊருக்குப் போவோம் என்ற உறுதியுடன் பெண்டி பஜார் பகுதிக்கு வந்தோம். எனக்கு ஏற்கனவே 1992 கத்தார் சென்ற அனுபவம் இருந்ததால் அந்த பகுதியை தேடிச் சென்றேன். அங்கே மாட்டு வண்டிகளுக்கு தடை என்பதால் மனிதர்களே வண்டி இழுப்பார்கள். பைசல் பாய் என்ற முதியவரிடம் பேசி ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாடகைக்கு ஒரு வண்டியை எடுத்தோம். என் நண்பருக்கு 28 வயது என்பதால் அவர் முன்னால் வண்டியை இழுக்க நான் பின்னாலிருந்து தள்ளினேன். ஒரு லோடிங் ஏற்றினால் 2 ரூபாய் 5 ரூபாய் என்றுதான் கிடைக்கும். முதல் நாள் எங்களுக்கு கிடைத்தது மிகச் சொற்பமான தொகையே. இரவு 12 மணிக்கு கடைகளை மூடிய பிறகு நடைபாதையில் சாக்குப்பைகளை விரித்து தூங்குவோம். அதிகாலை 5 மணிக்கே மும்பை பரபரப்பாகிவிடும் என்பதால் தூக்கமில்லாத சிவந்த கண்களுடன் மீண்டும் உழைக்கத் தொடங்குவோம். பைசல் பாய் எங்கள் நிலைமையை புரிந்து கொண்டு, பரவாயில்லை, வாடகையை அப்புறம் கொடுங்கள், உங்கள் பைகளை என்னிடமே விடுங்கள், இல்லையென்றால் திருடு போய்விடும் என்று பாதுகாப்பாக வைத்து கொண்டார். மொபைல் போன் இல்லாத அந்த காலத்தில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு டீயை குடித்துவிட்டு மீண்டும் ஒரு லோடிங் கிடைக்காதா என்று ஏங்கிய அந்த நாட்கள் இன்றும் என் நினைவில் அப்படியே இருக்கிறது.